நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க நம்ம வீடியோல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 11 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒரு சில செய்திகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வீடியோல போட்டிருக்கோம். சரியா? இப்ப நம்ம பார்க்க போற நூலோட பெயர் என்ன அப்படின்னா திரிகடுகம். ஆசிரியர் யாரு அப்படின்னா நல்லாதனார். இப்ப திரிகடுகம் அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். திரிகடுகத்தின் பெயர் காரணங்கள் என்ன? திரிகடுகம்னு ஏன் பேர் வந்துச்சு? சுக்கு, மிளகு, திப்பிலி. நல்லா கவனிங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த நம்ம தான் வந்துட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா காய்ச்சல் அடிக்குது, இல்ல தலைவலிக்குது, உடல் சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இல்ல சளி வர மாதிரி இருக்கு, தொண்டை வந்து செருமுது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு டிசைனா காரணங்களை கொண்டு போனாலுமே எல்லாத்துக்குமே ஒரே டேப்லெட்டை தருவாங்க. ஏதாவது ஒரு மாத்திரை தான், 3 மாத்திரை போடுற இடத்துல ஒரு மாத்திரை தான் மாறி வருமே தவிர எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாத்திரை எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணம் தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்ப சங்க காலத்துல எப்படி இருந்துச்சு? இந்த 11 கீழ்கணக்கு நூல்களை பொறுத்த வரைக்கும் சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3ஐயும் கசாயம் வச்சு குடிச்சோம் அப்படின்னா எல்லா பிணிகளும் விரட்டி விடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இல்லையா? அப்ப பாருங்க ஏன் பேர் இப்படி வந்துச்சு அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3ம் உடல் நோயை தீர்ப்பன. அதை போன்று இந்த நூலில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாட்டிலும் கூறியுள்ள 3 கருத்துக்களும் உள்ளத்தின் நோயை போக்க வல்லன. ஆகவே இந்நூலுக்கு திரிகடுகம் என பெயர் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இம்மூவர் அப்படின்னு சொல்லியே 3 கருத்துக்களை தரும். 3வது வரியில இம்மூன்றும் அப்படின்னு சொல்லும், இல்லைன்னா இம்மூவர் அப்படின்னு சொல்லி இவங்களை போல வாழணும், இல்ல இந்த 3 கருத்துக்களையும் ஏற்று நடக்கணும் அப்படின்னு சில கருத்துக்களை இந்த திரிகடுகம் பதிவு பண்ணும். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3ம் உடல் நோயை போக்குவது போல இந்த 3 கருத்துக்களும் மக்களுக்கு நலம் பயக்கும் அப்படின்ற கருத்தை முன்னாடி வைக்குது. திரி கூட்டல் கடுகம் திரிகடுகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. காலம் எத்தனையாவது நூற்றாண்டு? கிபி 5ஆம் நூற்றாண்டு. பாடல்கள் மொத்தம் 1 கூட்டல் 100. இந்த 1 என்ன அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடல். இந்த கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி பாடியது அப்படின்னா திரிகடுகத்துல வரக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றியது அப்படின்னு நம்ம சொல்றோம். கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றியதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த திருமாலை பற்றியது. பாவகை வெண்பா, அதாவது வெண்பா தான். ஆனா இது எப்படி அப்படின்னா 3 கருத்துக்களும் உள்ளடக்கியதால இது வனப்பு வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வனப்பு வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 3 பாடல்களும் முதல் பாடல் எப்படி வரும் அப்படின்னா திரிகடுகம் போலும் மருந்து, திரிகடுகம் போலும் மருந்து என்று உணர்த்துவதால் 4வது வரி திரிகடுகம் என பார்ப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? நூலின் முதற் பாடலில் திரிகடுகம் போலும் மருந்து என்னும் 4வது வரியின் மூலம் இந்நூல் திரிகடுகம் என பெயர் பெற்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப இந்த திரிகடுகத்தோட ஒரு பாடல் பார்ப்போம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பிறர் தன்னை பேணுங்கால் நானும் பேணார், திறன் வேறு கூறீர் பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகுதலும் ஊராண்மை என்னும் செருக்கு அப்படின்ற ஒரு பாடலை பதிவு பண்றோம்.
இம்மூன்றும் வந்துருச்சா? பாடலோட 3வது வரியில லாஸ்ட் வரி எப்படி வருது? இறுதி வரி இம்மூன்றும். அப்ப என்னென்ன கருத்துக்களை உள்ள அடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிறர் நம்மை பற்றி மேன்மைப்படுத்தும் விடத்து இது தகாது என வெட்கப்படுதல் வேண்டும். நம்மளை பற்றி பிறர் புகழ்ந்துரைக்கும் பொழுது இது தகாது என்று நாணலும் வெட்கப்பட வேண்டும். திறன் வேறு கூறீர் பொறையும், திறன் வேறு கூறீர் பொறையும். பிறர் நம்மை பற்றி தகாத வார்த்தைகளை பேசும் பொழுது இது தகாது என பொறுத்து கொள்ள வேண்டும். அறவினையை காராண்மை போல ஒழுகுதலும், காராண்மை போல ஒழுகுதலும். என்னன்னா, மலைக்கு இது விளை நிலம், இது கலர் நிலம், இது உவர் நிலம் எதுவுமே தெரியாது. அப்ப ஏழை பணக்காரர் என்று வேறுபாடு பார்க்காது மலையை போல நீ இருக்க வேண்டும். இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இது ஒரு நல்ல மனிதனுக்கு, இது ஊரை ஆளக்கூடிய ஒரு அரசனுக்கு இதுதான் வீரம், இதுதான் ஆண்மை அப்படின்ற ஒரு அழகான கருத்தை திருகடுக பதிவு பண்ணுகிறது. இது போல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாளாளன் என்பான், மேல கொடுத்திருக்கேன், தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன். தாளாளன் என்பான் கடன்பட வாழ்பவன், அதாவது கடன்படாத வாழ்க்கையும் சரியா. வேளாளன் என்பான் விருந்தின்ன உண்ணாதவன். அதாவது இன்னைக்கு மனுஷனா பிறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு ரொம்ப அவசியம். வாழ்க்கையில சாப்பாடு ரொம்ப அவசியமான ஒண்ணுதான். அதனாலதான் திருவள்ளுவர் கூட உணவு உடை இருப்பிடம் சொன்னார். அப்ப இந்த உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு பங்கு உணவா இருக்கணும். ஆனா சாப்பாடே வாழ்க்கையாயிடக்கூடாது. விருந்தின்ன உண்ணாதவன், போதுன்ற அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. கோளாளன் என்பான் மறவாதான் இம்மூவர். கோளாளன் என்பான் மறவாதான், என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, செய்நன்றியை மறக்காத வாழ்பவனும் கேளாக கேளாக வாழ்தல் இனிது. என்ன சொல்றாங்க? கேளாக வாழ்தல் இனிது. இம்மூவரும் நன்றாக வாழப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும், இம்மூவர்ன்ற ஒரு கருத்தையும், இம்மூன்றும் ஒன்ற கருத்தையும் திருகடுகம் செப்புவதால் மூன்று அற கருத்துக்களை உள்ளடக்கியது திருகடுகம் அப்படின்ற நல்லாதனாரோட செய்திகள் திருகடுகத்தில் பதிவு பண்ணப்பட்டது. சரிங்களா? கடவுள் வாழ்த்து உள்ளிட்ட அனைத்து பாடல்களிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்னும் சொல் மூன்றன் அடியில் 4ஆம் சீரில் வரும் போது அது அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது என்பது மரபு குறிப்பாக திருகடுகத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த திருகடுகத்தினை பத்தின செய்திகள் 14 கீழ்கணக்கு வழியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரியதான செய்திகள். நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குமேயானால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.